வணக்கம். இது நம்ம கிச்சன்ல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? வெந்தய இட்லிக்கு மாவு அடிக்கிறது எப்படின்னு போட்டுருந்தேன் பார்த்தீங்களா? மாவு இப்போ நல்லா பொங்கி வந்துச்சு. இப்போ நான் வந்து வெந்தய இட்லியை மாற்றி உங்களுக்கு நான் எப்படி வந்துருக்குங்கிறத காட்டுறேன். இந்த இட்லி பானையில் ஜலத்தை விட்டு சூடாக பண்ணிட்டேன். ஜலத்தை சுட வச்சுருக்கேன். ஜலம் நல்லா எந்த இட்லி வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் ஜலத்தை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வார்த்தையினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக பண்ணி மாரி வரும். நீங்கள் துணி போட்டு வாக்கலாம், இந்த மாதிரியும் வாக்கலாம். தண்ணி சூடு வந்துட்டு நான் இதில் இப்போ இந்த மாவை விட போகிறேன். இந்த பாருங்க மாவு எப்படி இருக்க பாருங்க. இந்த மாரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாரி நீங்கள் வாருங்கோ. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஃபுல் ஃபைபர் இருக்கு, உடலுக்கு ரொம்ப நல்லது. நல்ல நார்ச்சத்து நிறைஞ்சது, உடம்புக்கு குளிர்ச்சி. எல்லா இடத்துலையும் பார்க்குற மாரி இதுவும் 10 நிமிஷம் ஆனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு எது வேணாலும் சட்னியோ சாம்பாரோ எந்த சைட் டிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இது வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நிமிஷம் ஆயிட்டு நம்மளுடைய வெந்தய இட்லி வெந்ததுக்காண்டு பார்ப்போம். நல்ல சூப்பராக ஜம்முன்னு வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து வைங்க. இந்த மாரி ஒரு இதை வச்சுட்டு இந்த மாரி எடுங்க. இந்த மாரி சாஃப்டாக பஞ்சு மாரி இருக்கும் இட்லி. நீங்கள் பண்ணால் தான் தெரியும் இது வந்து நான் வெந்தயத்தில் பண்ணினேன் அப்படிங்கிறது. இந்த பழப்பழப்பு நுழைப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாரி பண்ணி பாருங்க. இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம், சட்னியோ சாம்பாரோ. நீங்கள் எது போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிற இடம் அது தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் இதே பண்ணி பாருங்க. இட்லி ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.